ஹலோ மக்களே, வெளியில் வந்து பயங்கரமான கான்ட்ரவர்சியல் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் போயிட்டு இருந்தாலும் உள்ளர பார்த்தீங்க அப்படின்னா மரண மாஸ் வந்து காமிச்சிட்டாங்க. அதாவது மக்களே, டான்ஸ் மாரத்தான் 2.0 அப்படிங்கிறதுல இன்றைக்கி 3வது நாள். ஸோ இன்றைக்கி பார்வோடைய டீம் இருக்கு இல்லையா, அந்த டீம்லேருந்து பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க 2 பேருமே டான்ஸ் ஆட வந்து போனாங்க. நம்ம கனியக்கா அவர்களும் ஆதிரை அவர்களும் அந்த பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருந்தாங்க. என்னங்க கண்டுபிடிக்கிறாங்க? நேற்றுக்கெல்லாம் 2.5 மணி நேரம் இழுன்னு இழுத்து நான்லாம் டேபை மூடி வச்சுட்டு எப்பா உடுங்கடா சாமி அப்படின்ற லெவலுக்கு வந்து ஆகிட்டேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 hour ஒரே பாட்டு திரும்ப 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 திரும்பி இன்னொரு 1 hour வேறு ஒரு பாட்டு, அதையும் திரும்ப 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 அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை பாரு மற்றும் கமருதீன், கனி மற்றும் ஆதிரை வந்து பண்ணியிருந்தாங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி பார்வதி மற்றும் கமருதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்ஸ் ஆட உள்ளர போயிருந்தாங்க. ஸோ செம்மையாக கண்டுபிடிச்சாங்க வெளியே இருக்கக்கூடிய கனியும் ஆதிரையும். ஒவ்வொரு பாட்டுக்கு மிஞ்சி போனால் ஒரு 5 minutes கூட வந்து எடுத்துக்கலிங்க. மொத்தமாக ஒரு 5 பாட்டு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிடத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். 20 நிமிடம் கூட அதிகம் எனக்கு தெரிஞ்சு. சில பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்ததடி அப்படின்னு ஒரு பாட்டு வந்து வரும் இல்லையா, அந்த பாட்டெல்லாம் இவங்க எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறாங்க, எப்படி இவங்க டான்ஸ் ஆடி வந்து சொல்ல போகிறாங்க, அது எப்படி வந்து இவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த பாட்டுக்கு மட்டும்தான் மக்களே அவங்க ரொம்ப நேரமாக இழுத்துக்கிட்டாங்க. மற்றபடிக்கெல்லாம் மக்காமிஷி அப்படிங்கிற ஒரு பாட்டு, அப்புறம் கிளி மாஞ்சாரோ அப்படிங்கிற ஒரு பாட்டு, போயா போயா அப்படிங்கிற ஒரு பாட்டு, இதெல்லாம் வந்து டக்கு 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 டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதில் ஆசை கூட அப்படின்ற ஒரு பாட்டு வேறு இருந்துச்சு இல்லையா, அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டு பட்டுன்னு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு 5 பாயிண்ட்டுகளை அப்படியே அள்ளி வாரி எடுத்து வச்சுருக்காங்க பார்வதி மற்றும் நம்மளுடைய கமருதீன் மற்றும் நம்மளுடைய கனி, அதுக்கப்புறம் ஆதிரை. ஸோ இந்த 4 பேருக்கு வந்து 5 பாயிண்ட் வந்து போய் சேரப்போகுது. ஆல்ரெடி 2 பாயிண்டில் வந்து இருக்காங்க. ஸோ டோட்டலாக இப்போ 7 பாயிண்ட் வந்து ஆயிருக்கு. ஸோ அந்த விதத்தில் வினோத்தோடைய டீம் வந்து எத்தனை பேர் வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். 2 டீமும் சேர்ந்து பயங்கரமாக டிஸ்ட்ராக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ப்ரோமோஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கூட வந்து தெரிஞ்சிருக்கும். மேபி அவங்க கண்டுபிடிச்சாலையும் நம்ம பார்வதி அவர்கள் வந்துருக்காங்க இல்லையா, அந்தளவுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இது வந்து டைமிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அந்த டீம் வந்து கண்டுபிடிச்ச அளவுக்கு இவங்க கண்டுபிடிக்க, ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் நம்ம வினோத்தெல்லாம் ஒரு மாதிரி காண்டாகி வெளியே வந்துட்டாப்புல. ஓகேவா, ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஆகிட்டார். ஸோ அதனால் இது வந்து மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவாகவும் அட்வான்டேஜாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அவர்களுக்கு வந்து நடக்க போகுது. அதாவது அந்த பார்வதியோடைய டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ மேபி நாளைக்கு ஏதாவது ஒரு காம்படிஷன் இருந்துச்சு அப்படின்னா மேபி அது வந்து டிசைடராக கூட வந்து இருக்கலாம். அதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு 7 பாயிண்ட் எடுத்து லீடிங்கில் இருக்கிறது வந்து பாரு அண்ட் கோ தான். ஓகே, ஸோ இந்த 2 டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி பண்ண போகிறாங்க, அதுவும் இன்னொரு டீம் வந்து இன்னும் பர்ஃபார்மன்ஸே பண்ணி ஆரம்பிக்கல. ஸோ அதனால் பண்ணி முடித்தாங்க அப்படின்னா அதோடைய அப்டேட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்கள், இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்தினா அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.